இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதம். அவர் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த அவர் நமக்கு ஒன்றுமில்லாத நம்மை நம்முடைய சொந்த பிள்ளைகள் என்று பாராட்டினாரே. சொந்த பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தந்தாரே. அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரை நம்ம துதிக்க, ஆண்டவரை நம்ம ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவருடைய அறையில் அவர் உட்கார்ந்து அலுவல்களை ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அநேக பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறாங்க லைனில் அப்பாயின்மெண்ட்டுக்கு, அவருடைய அறைக்கு போவதற்கு. செக்யூரிட்டிகள் அவர்களை சோதனையிட்டு ஒவ்வொருவரையும் செக் பண்ணி அவருடைய யார் எங்கே வந்திருக்காங்க, எதற்காக வந்திருக்காங்க என்று கேட்டு ஒவ்வொருவரையாக உள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு செக்யூரிட்டி கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. 3 அடுக்கு செக்யூரிட்டி, இப்படியான காரியம். ஆனால் பாருங்கள், சின்ன ஒரு பையன் மண்ணெல்லாம் விளையாடி ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக இருக்குது. இங்கே அதிபரை பார்க்குறதுக்கு நீட்டு ட்ரெஸ்ஸில் வரணும், அவர்களை எல்லாம் செக் பண்ணணும், அதிபரிடத்தில் அனுமதி வாங்கணும், அதெல்லாம் தாண்டி தான் உள்ளே போனோம். ஆனால் அந்த பையன் மண்ணில் விளையாடி ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக இருக்குது, கையெல்லாம் அழுக்காக இருக்கிறது, நேரடியாக அதிபர் அறைக்குள்ளே உள்ளே போகிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவனை யாரும் தடுக்கலை. அப்பொழுது கேட்குறாங்க, யார் அந்த பையன், அவன் இவ்வளவு அழுக்காக இருக்கிறான், நேராக உள்ளே போகிறானே என்று கேட்கும்போது சொன்னாங்க, ஆபிரகாம் லிங்கனுடைய சொந்த மகன். இதுதான் சொந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், சொந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அக்சஸ், சொந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அன்பு. நம்ம எப்படி தான் இருந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மை அப்படியே அள்ளி அணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத இழிவான குப்பையும் தூசியுமாக இருக்கிற நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாய் மாற்றி அவர் அள்ளி அணைத்து நமக்கு முத்தம் தருகிறவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அதைத்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. இந்த அன்புக்காக நம்ம நன்றி செலுத்துவோம், அன்புக்காக ஆண்டவரை நம்ம சோத்தரிப்போம், அந்த அன்பில் நம்ம நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒன்றுக்கு உதவாத குப்பைகளாக இருக்கிற எங்களை பார்த்து, என் பிள்ளைகளே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே, என் மணவாட்டியே என்று சொல்லி எங்களை அழைத்து அன்பு பாராட்டின அன்பு நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் பாராட்டின அன்பு பெரியது ஆண்டவரே. இதுக்கு அன்புக்கு அகலமோ நீளமோ ஆழமோ உயரமோ அப்பா அறிய முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு நீர் எங்களுக்கு பாராட்டினது. நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதாங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.